உலகத்துல திரும்ப நடலாம் போர் நடக்குது. இந்த போர்னால எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா உலகம் அழிய போகுது, உலகம் அழியிற தருணம் வந்துருச்சுன்னு. ஆனா நான் சொல்றேன், உலகம் அழிய போறது இந்த போர்னால இல்ல, உலகம் அழிய போறது நம்ம மனித சமுதாயத்துல தான். ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, அனிமல் அபியூஸ். ஒரு 3 நாள் முன்னுக்கு மெலிஷாவில் ஒரு துயரமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்தினால நிறைய பேர் மன உளைச்சலுக்கும் ஏன் நம்ம மனித சமுதாயம் இப்படி இருக்குன்னு ஒரு சங்கடமான ஒரு இடத்துக்கு தள்ளின ஒரு தருணம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் நண்பா என் நம்பீஸ், திஸ் இஸ் ஆதவன் ஃப்ரம் டாக்கி டாக். லெட்ஸ் கோ. இந்த நியூஸ் படிக்கும் போது நானே ரொம்ப கவலையாயிட்டேன். ஏன் மனித இனம் இவ்வளோ மோசமா இருக்குன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டேன். அதுவும் இந்த இன்சிடென்ட் மெலிஷாவில் நடந்திருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, மெலிஷாவில் நிறைய பேர் பெட் லவர்ஸ் இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க. இப்போ உள்ள ஜெனரேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மனிதர்கள் கூட கம்யூனிகேஷன் வச்சுறதுக்கு பதிலாக அவங்களோட பெட், அவங்களுக்கு பிடிச்ச பிராணியோட தான் நிறைய கம்யூனிகேஷன் வச்சுக்கிறாங்க. அதுதான் ரொம்ப ட்ரஸ்ட் பண்றாங்க. ஏன்னா அது ஒரு விலங்கு ரொம்ப அவங்க கூட பாசமாகவும் இருக்கிறதுனாலும் அது லாயலா இருக்கிறதுனால நிறைய பேர் இப்போ ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நம்புறதுக்கு பதிலாக ஒரு அனிமல், அவங்க வீட்டில் வளர்க்குற ஒரு அனிமலை நம்பிட்டு போயிடுறாங்க. அது மேல நிறைய பாசத்தை கொட்டி வளர்க்குறாங்க. அப்படி இருக்கிற இந்த மலேசியா நாட்டுல ஏப்ரல் 24 மாலை மணி 1க்கு ஒரு 13 வயது பையன் ஒரு 6 வாரம் பிறந்து 6 வாரம் ஆன ஒரு பூனைக்குட்டிய எண்ணெய் ஊற்றி கொளுத்தி சாவடிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் எந்த இடத்துல நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பங்சாபுரி தமான் ஸ்ரீ கினாரி கார் நிறுத்துற இடத்துல தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. இந்த இன்சிடென்ட் நடக்கிற நேரத்தில் அங்கே வேற யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் வீடியோ ஃபுட்டேஜ் மட்டும் ஆதாரமாக கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 பேர், அதாவது அந்த 13 வயசு பையன் அந்த பூனையை நெருப்பு வச்சு கொளுத்துற முன்னுக்கு ஒரு 2 பேர் மோட்டரில் அந்த இடத்துல சுற்றி இருக்காங்க. அந்த 2 பேர் தான் அந்த பூனை மேலே பெட்ரோல் இல்லைன்னா எண்ணெயை ஊற்றிருக்காங்க. அந்த எண்ணெயை ஊத்துனதுக்கு அப்புறம் தான் இந்த 13 வயசு பையன் அந்த பூனையை நெருப்பு வச்சு கொளுத்திருக்கான். 23 ஏப்ரல் மாலை மணி 1க்கு நடந்த இந்த சம்பவத்தை தான் 3 நாள் முன்னுக்கு காஜாங் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஒரு வழக்கா கொண்டு வந்திருக்காங்க. மேஜிஸ்ட்ரேட் நிக் சிட்டி நோராஸ் லீனி நிக் முகமது ஃபைஸ் விசாரிச்சுட்டு தீர்ப்புக்காக 27 ஜூன் ஒத்தி வச்சிருக்காங்க. இந்த வழக்கை விசாரிக்கும் போது இந்த இன்சிடென்ட்ல இன்வால்வ் பண்ண அந்த 3 பேர் தான் கொளுத்துனாங்கன்னு சொல்லிட்டு வாக்குமூலமும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த 3 பேருக்கும் தலா 1000 ரிங்கேட் யூத் பேலோ ஜாமீனோ வழங்கியிருக்காங்க. இந்த வழக்குக்கு 27 ஜூன் தீர்ப்பு வழங்குவதற்கு முன்னுக்கு சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு மாரல் ரிப்போர்ட் வேணும்னு நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கு. இந்த வழக்கு எது கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 29(1)(e of the Animal Welfare Act 2015 together with செக்ஷன் 34 ஆஃப் த பீனல் கோட் விச் இஸ் கேரிஸ் அபராதம் மட்டும் பார்த்தீங்கன்னா மினிமம் 20,000 20,000 மேக்சிமம் அப் டு 100,000 அல்லது 3 வருடம் ஜெயில் தண்டனை. இல்லைன்னா இது ரெண்டுமே ஒரே நேரத்தில் அவங்க 3 பேத்துக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. டெபுட்டி பப்ளிக் ப்ரோசிக்யூட்டர், அதாவது துணை அரசு வக்கீல் நூருல் அஃபிகா அப்துல் கஃபார், இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விலங்குகளை கொடுமைப்படுத்துறது மற்றும் பொதுநலன் சம்பந்தப்பட்ட ஒரு தீவிரமான வழக்கு என்பதனால அந்த அடிப்படையில ஒரு 10,000 வெள்ளி ஜாமீன் உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. சம்பந்தப்பட்ட சிறுவனோட தாய் வயசு இப்பதான் 30 அவங்க மாச சம்பளம் 1,500 வெள்ளிக்கு தான் வேலை செய்யறாங்கன்னோ, அது மட்டும் இல்லாம அவங்களோட 63 வயது தாயாரையும் அவங்க தான் பாத்துக்கிறாங்கன்னு சொல்லி ஜாமீனை குறைக்க சொல்லி நீதிமன்றத்துல மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க. ஒரு பப்ளிக்கா, ஒரு ஹியூமன் பீயா நீங்க இந்த நியூஸை படிச்சோன்னா எப்படி ஃபீல் பண்ணீங்க? இவ்வளவு பெரிய தண்டனை அந்த பையனுக்கு கொடுக்கலாமா, இல்ல இவ்வளவு பெரிய தண்டனை அந்த பையனுக்கு உடையதுதான் நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி ஆமான்னு நினைச்சீங்கன்னா, இல்லைன்னு நினைச்சீங்கன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்ன கேட்டீங்கன்னா, அந்த பையனுக்கு கரெக்டான ஒரு பாதையும் ஒரு பாடமும் கற்றுக் கொடுக்கணும். தண்டனை கொடுக்கறதுனால மட்டும் அந்த பையன் திருந்த போறது இல்லை. அவனை சுற்றி இருக்கிற அந்த மக்கள் இருக்கிற ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த பையனுக்கும் வந்திருக்கு. ஸோ அந்த பையனை மட்டும் நான் குத்த சொல்ல மாட்டேன். அங்கே சுற்றி இருக்கிற மற்ற மக்கள், அந்த கம்யூனிட்டி எப்படி இருக்காங்களோ அவங்களோட அந்த திங்கிங் தான் அந்த 13 வயசு பையனுக்கும் வந்திருக்குன்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா 13 வயசு பையன் ஒரு வெறுப்பு, ஒரு வெறி அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு 13 வயசு பையனுக்கு வராது. ஒரு பெரிய பையனாக ஆகிட்டோன்னு தான் அவனுக்கு நடக்கிற அந்த வாழ்க்கையோட அந்த சில இன்சிடென்ட்ஸ் தான் அவனை ஒரு வெறுப்புக்கும் ஒரு வெறிக்கும் தள்ளும். ஆனால் 13 வயசு பையனுக்கு ஒரு கொலை செய்யணும், ஒரு பிராணியை நெருப்பு வச்சு கொளுத்துறோன்னு ஒரு வெறி வருதுன்னா கண்டிப்பாக யாரோ அந்த மாதிரி அவங்கள்ட்ட சொல்லியிருக்கணும். இல்லைன்னா யாராச்சும் அந்த மாதிரி ஃபன் பண்ணுறேன், இல்லை நாங்கள் சும்மா விளையாட்டுக்கு தான் பேசணும்னு சொல்லி அந்த பையன் மனசில் ஆழமாக பதிச்சிருக்கணும். இதுதான் நான் நினைக்கிறேன். இப்போ ஜெனரேஷன் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, பிள்ளைய ஏதாச்சும் ஒரு ஹோம் கேரில் போய் விட்டுறீங்க, இல்லைனா ஒரு பேபி சிட்டர் வீட்டில் போய் விட்டுறீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு சில பேர் தான் சொல்கிறேன், எல்லாருமே இல்லை. சில பேர் கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா
இந்த கம்யூனிட்டி இந்த ஜெனரேஷன் வந்து ஒரு ப்ரெஷரான ஒரு ஜெனரேஷனில் வந்து நம்ம இப்போ இருக்கிறோம். வேலை செஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயத்தில் வந்து எல்லாருமே இருக்கிறோம். வீட்டில் வந்து பெற்றோர்கள் எல்லாமே வந்து வேலை செஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா வந்து நாட்டோட நிலைமை வந்து அந்த மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு பிள்ளைங்க இருக்காங்களா, அவங்க கூட ஒரு 5 நிமிஷமோ இல்லை 10 நிமிஷமோ இல்லை மினிமம் ஒரு 30 நிமிஷமோ உட்காந்து பேசுங்க, உட்காந்து விளையாடுங்க, ஃபேமிலியாக வந்து கேதர் பண்ணுங்க, அவங்ககிட்ட மனசில் என்ன இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. இந்த மாதிரி கேட்கறதுனால அவங்க மனசுக்குள்ள வந்து என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இல்லை வேற யாராச்சும் வந்து ஒரு கெட்ட எண்ணத்தை வந்து அவங்க மனசுக்குள்ள விதைக்கிறாங்களானோ நீங்கள் வந்து சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம், அவங்களோட நடவடிக்கையிலையும் அவங்களோட பேச்சு ஸ்டைல்லையும். ஒரு 13 வயசு பையனுக்கு என்ன தெரியும், அவன் இந்த விஷயத்த வந்து தெரியாம செஞ்சுட்டான், அவனை அறியாம செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு சாதாரணமா இந்த விஷயத்த வந்து நம்ம விட முடியாது. ஏன்னா போனது வந்து ஒரு உயிர், அது ஒரு மனித உயிரா இருக்கட்டும் இல்லை ஒரு விலங்கா இருக்கட்டும், அது பெரிய பையன் செஞ்சா இருக்கட்டும் இல்லை சின்ன பையன் செஞ்சா இருக்கட்டும், உயிர் உயிர் தான். இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோலாம் டாக்கி டாக்ல நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இல்லை வேற டாபிக்லாம் வந்து நீங்க சஜஸ்ட் பண்ண போறீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சஜஸ்ட் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பபாய்.